ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருது அனிமேட்லஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மான்மாவோட 12வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோட எக்ஸ்பிளேஷன் புரியும். நம்ம சேனலுக்கு தான் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோக்கு 7 லட்சம் கர்மா பாயிண்ட் கிடைச்சிருக்கும். நம்ம ஹீரோவும் அந்த கர்மா பாயிண்ட் வச்சு அவனோட இனிஷியல் ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணியிருப்பான். அப்போ பர்சோனா அப்படிங்கிற புது ஸ்கில்லும் கிடைச்சிருக்கும். நம்ம ஹீரோவும் அந்த ஸ்கில்லை வச்சு அவங்கிட்ட இருக்க நெகட்டிவ் எமோஷன் எல்லாத்தையுமே நம்ம ஸ்கெலிட்டன் அவதாருக்கு மாத்திருப்பான். அப்புறமேட்டுக்கு அந்த சிட்டில வில்லன்ஸும் அட்டாக் பண்ணிருப்பானுங்க. நம்ம ஹீரோவும் அதை பார்த்துட்டு என்னாலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இருந்திருப்பான். அப்ப நம்ம ஹேண்ட்ஸ் புதுசா மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு தக்காளி இனிமே நான் இருக்கிற வரைக்கும் இங்க எந்த தப்புமே நடக்காது அப்படின்னு அந்த வில்லன்ஸ் எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டியிருப்பான். அப்புறம் கடைசியா நம்ம ஹீரோ டார்க் மேஜிக் யூஸ் பண்ணி நிறையவே ஈவில் ஐயை கிரியேட் பண்ணி இந்த சிட்டியை போய் பியூரிஃபை பண்ணுங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோட ஸ்கெலிட்டன் அவதாரம் இப்பதான் நல்லா இருக்கு. நேத்து நைட்டு ஃபுல்லா இந்த வில்லன்ஸ் அழிக்கிறதே எனக்கு ஒரு பெரிய மிஷனா இருந்துச்சு அப்படின்ட்டு. இதுதான் ஐ ஆஃப் டார்க்னஸ். இந்த ஐ வந்து எனக்கு நேத்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா இதுக்கு ஒரு சில லிமிடேஷனும் இருக்கு. அது என்னன்னா, இந்த ஐ சன்லைட்ல பட்டுச்சு அப்படின்னா இதோட பவர்லாம் வீக் ஆகி இது மறைஞ்சு போயிருது. அதனால நான் வில்லன்ஸை கண்டுபிடிக்க இதை விட பெட்டரான இன்னொரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு என்னால என்னோட அண்டெத் ஆர்மியும் வெளியே விட முடியாது. இப்ப நான் என்னடா பண்றது அப்படின்னு போயிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம ஹீரோட தலை மேல ஏதோ விழுவுது. நம்ம ஹீரோ எவன்டா இது அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்க நிறைய புறா நம்ம ஹீரோ மேல கக்கா போயிட்டு போகுது. நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு பைத்தியக்கார புறாவை உனக்கு கக்கா போறதுக்கு வேற இடமே இல்லையே அப்படின்னு திட்டிட்டு உங்க எல்லாத்தையும் கொல்ல போறேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு இந்த பறவையால எங்க வேணாலும் போக முடியும், இதை யாரும் அவ்வளோக்கா நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க, அவ்வளவுதான் என் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு இப்போ எனக்கு ஃபெமிலியர்ஸ் தேவை. டார்க் மேஜிக்ல காமனான மேஜிக்கே ஒரு அனிமலை கண்ட்ரோல் பண்ணி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றது தான். ஆனா என்னால ஏன்டா இதை பண்ண முடியல, நான் எங்கடா தப்பு பண்றேன் அப்படின்ட்டு நான் நார்மலா ஒரு அனிமலை கண்ட்ரோல் பண்ணி அந்த அனிமலை வச்சு மற்ற அனிமலை கண்ட்ரோல் பண்ண பாக்குறேன். ஆனா இதுல இருக்க பிரச்சனை என்னன்னா, இந்த அனிமலோட சைஸ் கம்மியா இருக்கிறதுனால இதை நான் கண்ட்ரோல் பண்ணேன் அப்படின்னா இந்த அனிமலை வச்சு மற்ற அனிமலை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்பதான்டா எனக்கு ப்ரோக்ராமரோட வாழ்க்கையே புரியுது. அவ்வளவு பெரிய ப்ரோக்ராம் எழுதிட்டு அதுல ஒரு சின்ன எரரை கண்டுபிடிக்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இப்ப நானும் என்னோட மேஜிக்ல இருக்க தப்பை சரி பண்ணி மறுபடியும் ட்ரை பண்ணுவோம்டா அப்படின்னு இந்த டைம் கரெக்டா நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அங்க ஒரு பூனையை கண்ட்ரோல் பண்ண பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ போட்ட மேஜிக்ல நார்மலா அந்த பூனை 5 கண்ணோட கொடூரமா மாதிரி கத்திட்டு கிடக்குது. நம்ம ஹீரோ என்னடா இது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நான் கடைசி 3 வாரமா இதே வேலையா தான் இருக்கிறேன், ஆனா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படின்ட்டு என்கிட்ட இருந்த எல்லா அனிமல் மேலேயும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இப்ப கடைசியா இந்த புறா ஒண்ணுதான் இருக்கு, இதுதான்டா என்னோட கடைசி வாய்ப்பு, எப்படியாவது ஒர்க் ஆயிடணும் அப்படின்னு அந்த புறாவை அசாம தூக்கி ஓகே இப்ப என்னோட மானா கண்ட்ரோல்ல நான் கவனமா இருக்கணும், இப்ப கடைசியா ஸ்பெல் போட வேண்டிய நேரம் அப்படின்னு அந்த புறாவுக்கு ஒரு ஸ்பெல்ல போட்டு விட்டு எப்படியாவது ஒர்க் ஆயிடணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறான். அந்த புறாவும் பறந்து போகுது. நம்ம ஹீரோ ஒர்க் ஆயிடுச்சா அப்படின்ட்டு இப்ப என்னால இந்த ஒரு புறாவை நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஆனா இந்த புறாவை வச்சு மத்த புறாவை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறான். அந்த புறாவும் இன்னும் 2-3 புறா கிட்ட போகுது. அப்ப நம்ம ஹீரோ கண்ட்ரோல் பண்ண புறாவில இருந்து டார்க் எனர்ஜி ரிலீஸ் ஆகி மத்த புறாவும் ஹீரோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. நம்ம ஹீரோ அப்பா கடைசியா ஒரு வழியா சக்சஸ் ஆயிருச்சு, இனிமே அந்த புறா என்ன பாக்குதோ அதை என்னால பார்க்க முடியும், அது கேட்கறது என்னால கேட்க முடியும் அப்படின்ட்டு சரி தங்கங்களா பார்த்து பறந்து எனிமீஸ் யாராவது இருக்கிறாங்களான்னு கண்டுபிடிங்க அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு யாரோ புது கேரக்டர் ஒருத்தனை காட்டுறாங்க. அப்ப அங்க தரையில உட்காந்துட்டு இருந்தவனும் அவன் பேரு ஹேண்ட்ஸ் தானே, அவன் அந்த ஊ ஆஃப் அபீஸ் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவன் சொன்னான். அவன் சாவு என் கையில தான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப அவனுக்கு பின்னாடி இருக்க சோல்ஜரும் ஆர்ச்சி பைஷப் லோட்டஸ் அப்படிங்கிறான். அப்ப அந்த தரையில உட்காந்துட்டு இருந்தவனும் சார் டஸ்கின் அப்படிங்கிறான். அப்ப அந்த டஸ்கின் அப்படிங்கிறவனும் அந்த தப்பிச்சு போன வேம்பியர்ஸ் கிட்ட எங்களோட இன்வெஸ்டிகேஷனை முடிச்சிட்டோம், அப்புறமேட்டுக்கு அந்த இம்மோர்டல் கிங்கோட சக்சஸர் வேற இருக்கான், அவனை பத்தி எந்த க்ளூவும் கிடைக்கல அப்படிங்கிறான். அப்புறம் இவனோட பேர் தான் ஆர்ச்சி பைஷப் லேட்டஸ் அடங்குது. அப்ப அந்த ஆர்ச்சி பைஷப்பும் நமக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும், நாம லேட் பண்ண அந்த இம்மோர்டல் கிங் வளர்ந்துட்டே தான் இருக்கான், நம்ம சீக்கிரமா அவனை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறான். அப்புறம் அவன் கழுத்துல இருக்க ஒரு ஆர்டிஃபேக்டாட இருக்கிறது வைப்ரேட் ஆகுது. அவனும் என்னது அப்படின்ட்டு அந்த ஆர்டிஃபேக்டை கையில வச்சு சொல்லுங்க செயின்டஸ், நான் தான் ஆர்ச்சி பிஷப் அப்படிங்கிறான். அப்ப அந்த சர்ச்சில் அந்த செயின்டஸ் அந்த இம்மோர்டல் கிங்கோட பிரசன்ஸை நான் மறுபடியும் ஃபீல் பண்ணேன், நீங்க நார்த் வெஸ்ட் சைடுல போனீங்க அப்படின்னா ஒரு கேவ் இருக்கும், அங்க இருந்து அவனோட பிரசன்ஸ் வந்துச்சு, அங்க போனா உங்களுக்கு ஏதாவது லீட் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஆர்ச்சி பிஷப்பும் தேங்க்யூ செயின்டஸ், நாங்க இந்த டைம் தோக்க மாட்டோம், கண்டிப்பா அவனை கண்டுபிடிப்பான் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு ஒரு குகையை காட்டுறாங்க. நம்ம ஹீரோட ஸ்கெலிட்டன் அவதாரம் அங்க உட்காந்துட்டு என்னோட ஃபெமிலியர்ஸ் எனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா சொல்லும், இப்போ என்னோட ஃபெமிலியர்ஸ் என்ன பண்ணிட்டு நானே பாக்குறேன் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ அந்த அனிமலோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு இந்த அனிமல் ஓடுற மாதிரி இருக்கு, அங்க ஏதோ நடக்குது, அது மட்டும் இல்லாம இந்த அனிமல் ரொம்பவே பயத்துல இருக்க மாதிரி இருக்கு, என்ன ஏதாவது மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண வந்தா இந்த அனிமல்ஸ் எல்லாம் என்ன அலர்ட் பண்ணும், ஆனா அங்க பார்த்தா எந்த ஒரு மான்ஸ்டரும் இல்ல. ஒரு நிமிஷம்
அது ஹியூமன்ஸா? அந்த எலி ஹியூமன்ஸை பார்த்து தான் பயந்து ஓடிட்டு இருக்கா. இந்த ஹியூமன்ஸ் எல்லாம் இங்க எதுக்கு வரானுங்க அப்படின்னு பாக்குறான். அப்ப அவனுங்களாம் நம்ம ஹீரோ இருக்க குகையை சுத்தி வளைச்சிட்டு, டேய் நீ இங்க தான் ஒளிஞ்சிட்டு இருக்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறானுங்க. நம்ம ஹீரோ ஒரு புறா மூலியமா இவனுங்கெல்லாம் என்ன எப்படி கண்டுபிடிச்சிருப்பானுங்க அப்படின்னு பாக்குறான். அப்ப அந்த புறாவை அவனுங்க அட்டாக் பண்ணி கொன்னுட்டு, டே ஹேண்ட்ஸ், நீ அந்த ஊ ஆஃப் அபீஸ் ஆர்கனைசேஷன்ல ஒரு மெம்பர் தானே, உன்னோட இந்த ட்ரிக்லாம் எங்ககிட்ட வேலை செய்யாது. எங்க கிட்ட இருக்க டிவைன் பவர்ல இருந்து எந்த ஒரு ஈவிலாலையும் தப்பிச்சு பார்க்க முடியாது. நீ உடனே சரண்டர் ஆகி உன்னோட தப்பெல்லாம் ஒத்துக்கடா அப்படின்னு அவனோட சோட எடுக்கிறான். நம்ம ஹீரோவும் அந்த எம்பளம், இவனுங்க எல்லாரும் அந்த பெலடின்ஸா, இவனுங்க அந்த வேர்கோஸ்லிக்கு அட்டாக் பண்ண வந்தானுங்களா அவனுங்க தானே. அருமாடா, அவனுங்க கிட்ட டிவைன் பவர் இருக்கு, என்கிட்ட டார்க் மேஜிக் இருக்கு, இவனுங்க கூட நான் எப்படா சண்டை போட முடியும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் நல்ல பிள்ளையாட்டம் என்ன எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த டஸ்கினும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ற மாதிரி வந்துட்டு, டே நீ பேசுறதுக்கு இப்ப யாரு பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும் சரி ஓகே சார் அப்படிங்கிறான். அப்ப அந்த டஸ்கினும் நம்ம ஹீரோ முன்னாடி அவனோட சோட நீட்டி, டே ஏதோ பேசி எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு மட்டும் நினைச்சிடாத, இன்னைக்கு உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைச்சே ஆகும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அப்படியா சார், சரி அதையும் தான் பார்க்கலாம் அப்படின்னு அந்த டஸ்கினை நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு, இப்ப நான் தப்பிச்சு போக போறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த டஸ்கினும் நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்ல கொஞ்சம் பின்னாடி போயிட்டு, டேய் இந்த மாதிரி சின்ன ட்ரிக்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகாது, நான் டிவைன் மெசஞ்சர் அப்படின்னு அவனோட சோர்ல பவர் எடுத்து நம்ம ஹீரோட நெஞ்சிலேயே இறக்கிட்டான். நம்ம ஹீரோ என்னடா பண்ற அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, டேய் நான் தப்பு பண்ணதுக்காக எனக்கு இப்ப பனிஷ்மெண்ட் கொடுக்க போறியா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த டஸ்கினோ, ஆமாண்டா உங்ககிட்ட இந்த ஈவில் பவர் இருக்கு, நீ அந்த ஈவில் லார்ட் இல்லனாலும் உன்னை சும்மா விட மாட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோ அவனோட கையில டார்க் மேஜிக் எடுத்துக்கிட்டு, என்னடா லாஜிக்கே இல்லாம பேசுற அப்படின்னு அந்த டஸ்கின் அட்டாக் பண்ண போறான். பார்த்தா நம்ம ஹீரோட டார்க் மேஜிக் நல்லிஃபை ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவும் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த டஸ்கினோ, எங்க டிவைன் மேஜிக்கு முன்னாடி உன்னோட டார்க் மேஜிக்லாம் ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு நம்ம ஹீரோட மூஞ்சிலேயே ஒரு குத்து. நம்ம ஹீரோ வாங்க நடியில அந்த குகையை விட்டு வெளியே பறந்து வந்து விழுறான். அப்ப அந்த குகைக்கு மேல இருக்கிறவனுங்களாம், இதுதான் கரெக்டான டைம் ஆரம்பிங்க அப்படிங்கிறானுங்க. என்னன்னு பார்த்தா பாட்டு பாடுறானுங்க. நம்ம ஹீரோ, என்னடா இது பாட்டு, இந்த பாட்டை கேட்டா ஏன்டா என் தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு, டே ஒழுங்கா நிறுத்துங்கடா, இப்ப மட்டும் நீங்க நிறுத்தல அப்படின்னா உங்களெல்லாம் கொன்னுருவேன், இல்ல இவங்க எல்லாம் இன்னசென்ட், இவங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோக்கு பக்கத்துல ஒருத்தன் நின்னுட்டு, மெம்பர் ஆஃப் ஜோரி அப்படிங்கிறான். அப்ப அந்த டஸ்கின் மறுபடியும் நம்ம ஹீரோ மேல ஒரு சோடை கொண்டு வந்து இறக்குறான். நம்ம ஹீரோலாம் என்னடா பண்றீங்க என்ன விட்டுங்கடா அப்படின்னு கதறான். அப்ப அந்த டஸ்கினோ, இதுதான்டா கரெக்டான டைம் ஆரம்பிங்கடா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இப்ப என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அங்க இருக்கவனுங்களாம் அவங்களோட டிவைன் மேஜிக் வச்சு ஏதோ செயின் மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்றானுங்க. பார்த்தா நம்ம ஹீரோவா அவங்களோட டிவைன் மேஜிக் வச்சு ஈஸியாவே கட்டி போட்டு வச்சிட்டானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும், நான் இவனுங்களை குறைச்சு மதிப்பிட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கிறான். கைஸ், இந்த எபிசோடும் வேற லெவல்ல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாளா நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையும் கதற விட்டுட்டு இருந்தான். இப்ப இந்த பெலடின்ஸ் அப்படிங்கிறவனுங்க நம்ம ஹீரோவே கதற விட்டானுங்க. நம்ம ஹீரோவும் இவனுங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறான்னு தெரியல. இந்த மான்வாவே இப்பதான் சூடு பிடிக்குது. இன்னும் அடுத்தடுத்த சாப்டர்ல என்ன பண்ணி வச்சிருக்காங்களோ தெரியல. கைஸ், இந்த வீடியோக்கு ஒரு 500 லைக் டார்கெட் வைக்கிறேன். உங்களால கண்டிப்பா முடியும் கைஸ். சப்போர்ட் பண்ணுங்க, அப்புறமேட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லாத்து கமெண்ட்டையும் படிப்பேன், ரிப்ளைவும் பண்றேன். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.